வணக்கம். வேலு 51 சேனல். விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி இங்கே வந்து மக்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவர் ஐயாவுடைய நற்செயல்கள், அவருடைய களப்பணிகள் மற்றும் மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க ஆட்சிக்கு வராமையே அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். சின்ன வயசுலேருந்தே அவர்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எதுவும் அன்றைக்கி கூட எங்கள் டேடியால் அன்றைக்கி வர முடியல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்க கூட இல்லை. அதுக்கப்புறம் நம்ம விஜயகாந்த் முதல் அமைச்சராக ஆகாம போனது எனக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நீங்கள் சொல்லுங்கம்மா. எங்கள் அப்பாவனால தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கவே ஆரம்பிச்சது. எப்போ பாரு சொல்லுவார், அவரை மாதிரி நடிக்க முடியாது, ஒரு மனிதர்லேயே அவர் தான் ரொம்ப நல்ல மனிதர், அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது, யாரும் அவங்களோட சொத்தை தரவே மாட்டாங்க, அவர் எல்லாருக்கும் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். எப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கணும், அவரை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவார். நீங்கள் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள். அவர் வந்து ஏழைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லாதவங்களுக்கும் உதவி பண்ணுறாங்க. மற்றபடி இப்போ அவர் வந்துமா ஒரு அரசியலுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அரசியலுக்கு இல்லாமையே அவர் பெரிய நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி தானம் என்னன்னா, தர்மம்னா என்ன மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு. இப்போது ஒவ்வொருத்தரும் வந்து யாருன்னா உதவி கேட்டால் செய்வாங்களா இல்லையா? கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது செய்வோமா இல்லையா? அதுதான் ஆண்டவனாக மாறி இருக்காரு, என்னுடைய கருத்து. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சொல்கிறீங்களாம்மா விஜயகாந்த் ஐயா பற்றி சொல்லுங்கள். 2 வார்த்தை சொல்லுங்கள். ஒரு நிறைய வேணாம், 2 வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்கள். சரிம்மா. வாங்கிட்டேன் மாணிவா. சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஒரு படம் கூட நாங்கள் விடவே மாட்டோம். படம் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். படமும் பார்த்து பிள்ளையே விஜயகாந்த் தான் வச்சு கொண்டுருப்பாங்க. நன்றிங்கம்மா. யாருன்னா உதவி கேட்டால் அவர் நினைவாக செய்யுங்க. உதவின்னு கேட்கும்போது செஞ்சோம்னா அவருடைய ஆற்றலே அதுதான். உதவி பண்ணணும்னா உதிச்ச மனுஷன் அவர் தான். சாப்பாடு போட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு போட்டோம், பஞ்சு போட்டு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஒரு வீட்லேயும் கேலண்டர் மாட்டும் போது அந்த கேலண்டர் பார்க்கும்போது ஞாபகம் வரும். தராங்கம்மா. அங்கே தராங்க. உள்ள ஆஃபீஸில் தராங்களா? நான் கேட்டேன். உள்ள ஆஃபீஸில் போங்க, தராங்க. கிழிக்கிற காலண்டர் தராங்க. டெய்லி காலண்டர். விழுப்புரத்துலேருந்து வரீங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. நான் பேசுகிறேன் தம்பி, இருங்க. ஓகே, நன்றிம்மா. இம்மா காலண்டர் தராங்க, வாங்காத போகாதீங்க. ஆஃபீஸில் தராங்க. போங்க, வாங்கிட்டு போங்க.